காலையில் கடும் வெயில், மாலையில் திடீர் மழை என இயற்கையின் இந்த விசித்திர மாற்றத்திற்கு பின்னால் இருக்கும் சூப்பர் எல் நினோ அச்சுறுத்தல் குறித்து விவரிக்கிறார் தொகுப்பாளர் கவிதா. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீங்க எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க, காலையில பார்த்தா வெயில் கொளுத்துது, சாயங்காலம் பார்த்தா திடீர்னு பேய் மழை பெய்யுது. என்ன நடக்குதுன்னே கணிக்க முடியாம இயற்கை நமக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துட்டு இருக்குதுல்ல. இந்த மாதிரி வானிலை மாறி மாறி நடக்கிறதுக்கு பேர் தான் காலநிலை மாற்றம். உலகமே இப்போ பயங்கரமா சூடாயிட்டு இருக்கிறதால வழக்கமா எந்த மாசத்துல வெயில் அடிக்கணும், எந்த மாசத்துல மழை பெய்யணும் அப்படிங்கிற இயற்கையோட கணக்கே இப்போ மொத்தமா மாறி போச்சு. ஆனா இப்போ பெய்கிற இந்த திடீர் மழை வேணா நமக்கு தற்காலிகமா ஒரு குளிர்ச்சியை தரலாம். உண்மை என்னன்னா, பின்னால வரப்போற ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்கு இதுதான் ஆரம்ப புள்ளி. ஆமாங்க, பசிபிக் கடல்ல இப்போ ரொம்ப வேகமா உருவாகிட்டு இருக்கிற சூப்பர் எல் நீனோ இந்த ஆண்டு நம்ம ஊர் பருவமழையை மொத்தமா தலைகீழா மாற்ற போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கசப்பான உண்மை. இதனால என்ன ஆக போகுது தெரியுமா? இந்திய வானிலை மையம் சொன்னபடி இந்த வருஷம் மழை ரொம்பவே கம்மியாக தான் பெய்யும். ஆனால் அதுலேயும் ஒரு விசித்திரம் இருக்குது. அது என்னன்னா, நாட்டோட ஒரு பக்கம் மழையே இல்லாமல் பயங்கர வறட்சியாக காய போகுது, இன்னொரு பக்கம் மழை கொட்டி தீர்த்து வெள்ளக்காடாக போகுது. சுருக்கமாக சொன்னால், ஒரே நேரத்தில் ஒரு பக்கம் தண்ணி இல்லாமல் தவிக்க போகிறோம், இன்னொரு பக்கம் வர்ற தண்ணியை தாங்க முடியாமல் தத்தளிக்க போகிறோம். சரி, முதல்ல இந்த எல் நீனோனா என்ன, இதனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாம். பசிபிக் பெருங்கடலோட நடுப்பகுதியில் இருக்கிற கடல் தண்ணி வழக்கத்துக்கு மாறா நல்ல சூடாகிறதுக்கு பேரு தான் எல் நீனோ. இது அங்கே ஆரம்பித்தாலும் உலகத்தோட மொத்த வானிலையுமே தலைகீழாக மாற்றிடும். இந்த எல் நீனோ மட்டும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா கடல்ல இருந்து நம்ம ஊருக்கு மழையை கொண்டு வர்ற பருவ காற்றை அப்படியே பலவீனமாக்கிடும். இதனால தான் வட இந்தியா, மத்திய இந்தியா பக்கமெல்லாம் மழையே இல்லாமல் வறட்சி ஏற்படுது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு விசித்திரமான வானிலை மாற்றத்தால் தென்னிந்தியா மற்றும் கிழக்கு கடற்கரை ஓரங்களில் மட்டும் வழக்கத்தை விட பயங்கரமா மழையை கொட்டி தீர்த்திடும். இப்பவே பசிபிக் கடல்ல தண்ணி சூடாக ஆரம்பிச்சிருச்சு. வழக்கமான அளவை விட இப்பவே 0.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த எல் நீனோ வர்ற வேகம் இருக்கே, அது ரொம்ப ரொம்ப வேகமா இருக்கு. இதை பார்த்துட்டு தான் சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த தடவை வர்றது சாதாரண எல் நீனோ இல்ல, ரொம்ப மிரட்டலான சூப்பர் எல் நீனோவா இருக்க போகுது அப்படின்னு பயப்படுறாங்க. அடுத்து நம்ம இந்திய வானிலை மையம் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த வருஷம் வழக்கமா பெய்கிற மழையில 92% தான் பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மழை பற்றாக்குறை வரப்போகுது. இதை விட பெரிய அதிர்ச்சி என்னன்னா, மழை மொத்தமா ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் 35% இருக்காம். சாதாரண வருஷங்கள்ல இந்த ஆபத்து வெறும் 16% தான் இருக்கும். ஆனா இப்போ அது அப்படியே டபுள் ஆகி இருக்கு. ஜூன் ஜூலை மாசங்கள்ல ஓரளவுக்கு சுமாரான மழை இருக்கும், பெரிய பாதிப்பு தெரியாது. ஆனா அசல் ஆட்டமே ஆகஸ்ட் செப்டம்பர் மாசங்களில் தான் ஆரம்பிக்க போகுது. அந்த சமயத்தில் தான் எல் நீனோ மழையை மொத்தமாக லாக் பண்ண போகுது. அமெரிக்காவோட NOAA அமைப்பு வச்சிருக்கிற அளவுகோல் படி கடல் தண்ணி 2 டிகிரி செல்சியஸ் தாண்டினாலே அது சூப்பர் எல் நீனோ. ஆனால் இப்போதைய கணிப்புப்படி இந்த வருஷ கடைசியில் வெப்பநிலை 2.5 டிகிரி வரைக்கும் கூட எகிரும் அப்படின்னு காட்டுது. இது ஏதோ சும்மா கணிப்பு மட்டும் இல்லை, ஏற்கனவே இதோட கோர தாண்டவத்தை நாம் பார்த்துருப்போம். பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலங்களில் குறிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் மழையே இல்லாமல் பயங்கர வறட்சி வரப்போகுது. மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூர், உஜ்ஜைன், குவாலியர், ஜபல்பூர் போன்ற மாவட்டங்களில் வழக்கத்தை விட ரொம்ப கம்மியாக தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போவே வெயிலில் வெந்து போயிட்டு இருக்கிற டெல்லிக்கு இந்த தடவை பருவமழை எந்த ரிலீஃபும் தராது. அங்கே வறட்சியும் கொடூர வெப்பமும் இன்னும் நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2015 2016 சென்னைக்கு வெள்ளம் வந்த வருஷம். அப்போ சூப்பர் எல் நீனோவால நாட்டில் வழக்கமான மழையில் வெறும் 86% தான் பெஞ்சிச்சு. மகாராஷ்டிராவோட மராத்வாடா பகுதியில் 40% மழை கம்மியாகி விவசாயமே மொத்தமாக அழிஞ்சிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் தான் நம்ம சென்னை நகரம் வரலாறு காணாத வெள்ளத்தில் மூழ்கி பல உயிர்களை பழிவாங்கி மொத்தமாக முடங்கி போச்சு. அதே மாதிரி 2023 கூட எல் நீனோ வந்தப்போ ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் இந்தியா முழுக்க 36% மழை குறைஞ்சு போச்சு. மகாராஷ்டிராவோட நாசிக், ராய்காட், மத்திய பிரதேசத்தோட மேற்கு நிமார், ஒடிசாவோட பலங்கீர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் மழையே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. பொதுவாகவே எல் நீனோ வந்தால் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, ஒடிசா, குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் வறட்சி வருது தான் வரலாறு. இப்போ இருக்கிற பெரிய கவலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நம்ம நாட்டில் இருக்கிற 60% விவசாயிகள் இன்னமும் இந்த பருவமழையை நம்பி தான் விவசாயம் பண்ணுறாங்க. அதனால் இந்த 2026 மழை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்துக்கான முதல் லாங் ரேஞ்ச் அறிக்கையை ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்திய வானிலை ஆய்வு மையம். அடுத்து மே மாதத்தோட கடைசி வாரத்தில் அடுத்த துல்லியமான அறிக்கையை வெளியிட போகிறாங்க. அதை வச்சு தான் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரிய வரும். இயற்கை நமக்கு வைக்க போகிற இந்த பரீட்சையை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.